ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 16/4/2025 சித்திரை மாதம் 3ஆம் நாள், அற்புதமான நாள். விஸ்வாவசு வருடம் அழகாக பிறந்திருக்கின்றது. 3ஆம் நாளிலே இருக்கின்றோம். இன்று அற்புதமான புதன்கிழமை, நல்ல நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பார்கள். புதன்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம், எப்போதும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளை வழிபட வேண்டும். இன்று பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். மேலும் இன்றைய நாளிலே சங்கடகர சதுர்த்தி சேருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளோடு அவனுடைய மருமகனாம் விநாயகப் பெருமானையும் வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி நன்னாளிலே மாலை நேரத்திலே விநாயகப் பெருமானை ஆலயத்துக்கு சென்று அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது நம்முடைய சந்ததிக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். ஆகவே இன்று காலை வேளையிலே பெருமாளை வணங்குங்கள், மாலையிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். இன்று சுப முகூர்த்த நன்னாள். இன்றைக்கு மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் ஜெம் டிவியின் சார்பாக எங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழிய பல்லாண்டு, வாழிய நலமுடன் என்று கூறிக்கொண்டு, இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:04 பின்பு அனுஷம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 11:57 வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:04 பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும். முக்கியமான பயணம் என்றால் இன்று விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர்காய் விட்டு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகப் பெருமானே உடன் வருவாயாக என்று வேண்டிக் கொண்டு பயணத்தை தொடங்குங்கள். அதேபோல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலே வேலை அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பயணத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வாயை கட்ட வேண்டும். இன்றைய நாளிலே வாயை கட்டி மௌனமாக இருக்க வேண்டும். மனதிற்குள் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள், அல்லது ராம நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வேலை போல அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். பொறுமையை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முக்கியமான எந்த முடிவுகளையும் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். ஒரு 2 நாட்கள் கழித்து முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன்
ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மாமனையும் மருமகனையும் ஒரு சேர வணங்கி நலம் காணுங்கள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும்? வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். இலவச ஆலோசனை யாருக்கும் சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே கவனமாக இருங்கள். பணியிலே பணி செய்யும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக கவனமாக கடந்து செல்ல வேண்டிய நாள். பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே முன்னோர்கள் சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நீங்கள் செய்கின்ற செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே பெரும் முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகளெல்லாம் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். எதிலும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. குடும்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. மனதிலே நிம்மதி இருக்கின்றது. பொருளாதாரம் சிறந்து விளங்குகின்றது. ஆகவே எல்லாவற்றுக்கும் சேர்த்து பெருமாளுக்கும் விநாயக பெருமானுக்கும் ஒரு நன்றி சொல்லி வாருங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என்று பாடிக்கொண்டே பயணம் செய்கின்ற அற்புதமான நாள்.
எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நல்லதே நடக்கின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான லாபம் ஏற்படும். ஆக இன்றைய நாள் கன்னி ராசியினருக்கு மனதிலே தெம்பும் தைரியமும் பொருளாதாரத்திலே வளர்ச்சியும் தன்னம்பிக்கையும் விளைகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஏழுமலையானுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அந்த கற்பக கணபதிக்கு, பிள்ளையார்பட்டி கற்பக கணபதிக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும்? திடீர் பணவரவு உண்டாகும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். சண்டைகள் முடிவுக்கு வரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பட்டு புடவை வாங்குவீர்கள், பட்டு வேஷ்டி வாங்குவீர்கள். இப்படி சுபகாரியங்களுக்கு செலவு செய்கின்ற நாளாக இருக்கின்றது. அதேபோல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஆக இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்கி, விநாயக பெருமானை வணங்கி மேலும் நற்பலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உட்கார்ந்திருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பையிலே பணம் இருக்கும். வங்கியிலே உங்கள் கணக்கிலே நிறைய பணம் இருக்கும். ஆக சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். அதேபோல் செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். பூர்வீக சொத்திலே இருந்து பணம் கைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் தகைந்து வருகின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். மனம் அது சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, ஜெயக்கொடி பறக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே. அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆக இன்றைய நாள் மிக 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 சந்தோஷமான நாளாக இருக்கின்றது. கொண்டாடுங்கள். பெருமாளை வணங்குங்கள். விநாயக பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்கள் கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே வேண்டாம். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வணங்க வேண்டும். தடைகள் விலகும். ராம நாமம் சொல்லுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கின்ற கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி,
விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றுங்கள், தடையெல்லாம் தூள் தூளாகும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே உட்கார்ந்திருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும், பிரச்சனைகள் எல்லாம் விலகும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும், தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது, புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சத்சந்தான பிராப்தி ஏற்படும், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், விநாயக பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனியோ ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இதனால் என்ன நடக்கும் என்றால், தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிறிய தொழில் செய்பவராக இருந்தாலும் பெரிய தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய சுய தொழிலிலே மிகப்பெரிய லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் மாபெரும் வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனைகளால் மனம் நொந்து போனவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே அபரிமிதமான வளர்ச்சி. காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் கும்பராசினருக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, லாபங்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். வேலை மாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள், விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே விநாயக பெருமானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்டு நல்வழி காடுங்கள், நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே இந்த ஜாதக ரீதியாக ராகு கேது தோஷங்கள் வரும்போது எல்லோருமே பயப்படுவோம். ராகு கேது நம்மளை என்ன செய்ய போகின்றார்களோ தெரியவில்லையே என்று. ஏனென்றால் ராகுவை போல் கெடுப்பானும் இல்லை, கேதுவை போல் கொடுப்பானும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ராகு கேது வரும்போது ஜாதகத்திலே அது நமக்கு எல்லா விதத்திலும் சற்று நம்மை பதப்படுத்தும் என்று சொல்லலாம். அதாவது நம்முடைய மனதை சற்று கலங்க வைத்து பின் நல்லது செய்யும். ஆனால் நம்மிலே மனம் கொஞ்சம் பலகீனமாக இருப்பவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியையும் பார்த்து மிகவும் பயம் கொள்கின்றார்கள். ஒன்றை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கால கணக்கு யாருக்கும் அதிகமாகவும் செய்யாது, யாருக்கும் குறைவாகவும் செய்யாது. அதனுடைய வேலையை அது மிகச் சரியாக செய்யும். நாம் வாழ்கின்ற நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கூடிய வரையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டு வாழ்க்கையிலே வாழ்ந்துவிட்டால்
எல்லா விதமான கிரகங்களும் நமக்கு நன்மையையே செய்யும். இதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொண்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எப்போதுமே மிக பெரிதாக பேராசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். பேராசைப்படாமல் நமக்கு என்ன கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். நம்மை தெய்வம் கைவிடாது. இந்த அடிப்படையான ஒரு குணத்தை நாம் மனதிலே வளர்த்து கொண்டு விட்டால் எந்த ஒரு பெயர்ச்சியும் நமக்கு பயம் தராது. தெய்வங்கள் நம்மை காப்பதற்காகத்தான் இருக்கின்றது. அதை நாம் நன்கு புரிந்து கொண்டு விட்டாலே வாழ்க்கையிலே எதை பற்றியும் பயம் இல்லாமல் வாழலாம். சரி, ராகு கேது பெயர்ச்சி இந்த மாதம் வர இருக்கின்றது. 26ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி பூஜை எல்லா கோவில்களிலேயும் நடக்க இருக்கின்றது. கோவில் நகரமான காஞ்சிபுரம், இந்த காஞ்சிபுரத்திலே ராகு கேது வழிபட்ட கோவில் இருக்கின்றது. மகாகாளேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்ட இந்த திருக்கோவிலானது காஞ்சிபுரம் மத்தியிலே காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகிலேயே இருக்கின்றது. இந்த ஆலயம் குமரக்கோட்டம் முருகப்பெருமான் ஆலயம் இருக்கின்றதல்லவா, அதனோடு சேர்ந்து நிர்வாகம் செய்யப்படுகின்ற கோவில். இந்த குமரக்கோட்டம் கோவில்தான் அற்புதமான முருகன் கோவில், காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலோடு சேர்ந்தது தான் இந்த மகாகாளேஸ்வரர் கோயில். உஜ்ஜயினிலேயே ஒரு மகாகாளேஸ்வரர் இருக்கின்றார். உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர், இந்த கோவிலை பற்றி ஒரு நாள் பார்ப்போம் நாம். அதை போன்ற அதே திருப்பெயரை கொண்ட மகாகாளேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்திலே இருக்கின்றது. இந்த கோவிலிலே என்ன விசேஷம் என்று கேட்டீர்கள் என்றால், நவகிரகங்களும் தங்களுடைய தர்ம பத்னியார்களோடு வீட்டிருக்கின்ற கோயில். எனக்கு தெரிந்து வேறு எங்கும் தம்பதியாக கோவில் இல்லை. பண்டலூரிலே லக்ஷ்மி குபேரர் கோவிலிலே இருக்கின்றார்கள். தம்பதி சமேதமாக நவகிரகங்கள் கோவில் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இங்கே குபேரர் கோவில் சமீபத்திலே வந்த கோவில். ஆனால் இந்த மகாகாளேஸ்வரர் கோவில் என்பது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கின்ற பழமையான கோவில். அதுதான் ராகு கேது பூஜித்த கோவில் இந்த கோவில். ஆகவே இன்றைய நாளிலே, அதாவது 26/4/2025 அன்று ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது அல்லவா, அந்த நாளிலே இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் மிகுந்த நலம். தம்பதியாக வீற்றிருக்கின்றார்கள் 9 கிரகங்களும். ராகு கேது பூஜித்த தலம் இது. இங்கு அந்த இடத்திலே நாகர்களோடு ராகுவும் கேதுவும் நாகலிங்கம், ராகுலிங்கம், கேதுலிங்கம் என்ற பெயரிலேயே சிவபெருமான் வணங்கப்படுகின்றார். மேலும் இந்த ஆலயத்திலே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதமாக கோவில் கொண்டிருக்கின்றார். ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் செல்வ விநாயகர் காட்சி தருகின்றார். ஆலயத்துக்கு பின்புறம் வன்னி மரத்தடியிலே வன்னி விநாயகர் கோவில் கொண்டிருக்கின்றார். மிக புராணமான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு சென்று தரிசிப்பவர்களுக்கு ராகு கேதுவால் நன்மைகளே ஏற்படும், தீமைகள் ஏற்படாது என்பது ஐதீகம். ஆகவே இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து அங்கு நடக்கின்ற பரிகார பூஜைகளை செய்துவிட்டால் ராகு கேது தோஷத்திற்கு நாம் பயப்பட வேண்டாம். இதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ராகுவும் கேதுவும் வழிபட்ட திருக்கோயில் மகாகாளேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கின்றது. ஆக இந்த திருக்காலத்தீஸ்வரர் கோயிலுடைய, மகாகாளேஸ்வரர் கோயிலுடைய ஸ்தல வரலாறை பார்ப்போம். ராகுவும் கேதுவுமே பூஜை செய்த கோவில் என்றால் இந்த கோவிலுக்கு எப்படிப்பட்ட தல வரலாறு இருக்கும் பார்ப்போம் வாருங்கள். காலத்திலே மகாளன் என்னும் பாம்பு வீடு வேற்றை வேண்டி வழிபட்டு கொண்டிருந்தது. மகாகாலன் என்பது மிகப்பெரிய பாம்பு. இந்த பாம்பானது தவம் செய்து கொண்டிருந்தது தனக்கு முக்தி வேண்டும் என்று. இறைவன் பணித்தமையால் அந்த அற்புதமான தவத்தை இந்த மகாகாலன் செய்து கொண்டிருந்தது. அந்த பாம்பு காஞ்சியை அடைந்தது. தன்னுடைய பெயரிலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு மீண்டும் காலத்தீயை அடைந்து வீடு பேர் அடைந்தது.
அதனால்தான் இந்த ஆலயம் என்பது ராகு பூஜைக்கு மிக உகந்த தலமாக கருதப்படுகின்றது. மகாகாலன் அந்த பாம்பே பூஜை செய்த ஸ்தலமானதால் ராகு பரிகார தலத்துக்கு இந்த தலமானது மிக அற்புதமான தலமாக இருக்கின்றது. இந்த தலத்தினுடைய விளக்கம் என்று பார்த்தால் தொகுமகாலேசம் மகாலன் என்னும் பாம்பு இந்த திருக்காலத்திலே பூஜனை புரிந்துவிட்டு வீடு வேற்றை விரும்ப பெருமானுடைய கட்டளைப்படி காஞ்சியை அடைந்து சிவலிங்கத்தை நிறுவி அருள் பெற்று போய் காலத்திலே முக்தியை எய்திற்று. இந்த தலம் காமகோட்டத்திற்கும் காளி கோவிலுக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது. காமகோட்டம் என்றும் சொல்வார்கள் இந்த முருகக்கோட்டம் கோவிலை, குமரக்கோட்டம் என்று சொல்வார்கள். குமரக்கோட்டம் முருகன் கோவில்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் பூஜை செய்த அற்புதமான கோவில். இந்த ஆலயத்திலே தான் கந்தபுராணம் அது அரங்கேற்றப்பட்ட ஆலயம். இந்த முருகன் கோவில், குமரக்கோட்டம் முருகன் கோவில் தான் கந்தபுராணம். அப்போது இதனுடைய தொன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த அற்புதமான கோவில், இந்த மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு வருகின்ற 26ஆம் தேதி செல்லுங்கள். சென்று அங்கே பரிகார பூஜைகள் மிக அற்புதமாக செய்து வைக்கின்றார்கள். அந்த பரிகார பூஜையை செய்து கொண்டால் ராகு கேது தோஷங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே ராகுவினாலும் கேதுவினாலும் நன்மைகள் நடைபெறும். ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி அன்று இந்த மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நவகிரகங்கள் பத்தினிகளோடு கோவில் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், நவகிரகங்கள் தங்களுடைய பத்தினிகளோடு கோவில் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்துக்கு செல்லும்போது குடும்பத்தோடு செல்லுங்கள். குடும்பத்தோடு சென்று உங்களுடைய பூஜைகளை செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குலம் தழைக்கும். ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். சுகவாழ்வு பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.